இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கடும் மோதல் தொடர்ந்து வருகிறது. ஆப்கானில் செயல்படும் பயங்கரவாத இயக்கங்கள் தொடர்ந்து பாகிஸ்தானில் தாக்குதலை நடத்துகின்றன. இதனால் ஆப்கானில் பாகிஸ்தான் விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழிக்கிறது. இப்படி இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கிக் கொள்கின்றன. இந்த நிலையில் சமீபத்தில் ஆப்கானிஸ்தானின் முக்கிய நகரங்கள் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தனர். பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்கள் பலரும் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் எல்லையில் ஆப்கான் தாக்குதல் நடத்தியது. இதில் 55 வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் ராணுவ அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஆப்கானிஸ்தானில் உள்ள பாக்டிகா, பாக்தியா, கோஸ்ட், நங்கர்ஹார், குனர் மற்றும் நுரிஸ்தான் ஆகிய மாகாணங்களில் எல்லை நெடுக உள்ள பாகிஸ்தான் ராணுவ முகாம்களில் தாலிபான் படைகள் தாக்குதல் நடத்தின. இதில் பாகிஸ்தானின் 2 தளங்கள் மற்றும் 18 எல்லை போஸ்டுகள் கைப்பற்றப்பட்டன. ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த தாக்குதல்களில் 55 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் சிலர் உயிருடன் பிடிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கான் எல்லையில் அத்துமீறி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் ராணுவ அமைச்சகம் தெரிவித்தது. ஆப்கானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்கான் தலைநகர் காபுல் மற்றும் கந்தஹர் நகரங்களின் மீது இன்று அதிகாலை பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. காபுலில் 3 இடங்களில் தாக்குதல் நடந்ததை ஆப்கானிஸ்தான் உறுதி செய்துள்ளது. இதில் எத்தனை பேர் இறந்தனர் என்பது குறித்த உறுதியான தகவல் வெளியாகவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஆப்கானுடன் போர் தொடங்கிவிட்டதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. எங்களின் பொறுமைக்கு ஒரு எல்லை உள்ளது. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே இப்போது போர் வந்துவிட்டது என்று பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றிய பிறகு தங்கள் நாட்டின் மீது பயங்கரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்துவிட்டதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 18 மாதங்களில் தாக்குதல்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.